ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் நிதமும் நின்னை நினைத்து நாவல் பகுதி 8. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். 2 நாட்கள் ஓடி இருந்தது. அன்று மதியம் அந்த செய்தி காட்டு தீயாக நாடு முழுவதும் பரவிக்கொண்டிருந்தது. கலைச்செல்வியை பாம்பு தீண்டி விட்டதாம், அவள் இறந்து விட்டாள். அந்த செய்தி அமுதாவின் செவியை இடியென தாக்கியது. பாம்பு கடிச்சிடுச்சா? எப்படி? அவளிடம் செய்தி சொன்ன அந்த பெண்மணியிடம் அவள் கேட்க, கோயில்ல பாம்பு குத்தி இருக்கலமா, பாம்புக்கு பால் வைக்க போன இடத்துல பாம்பு குத்திடுச்சு. கோயில் புத்துக்குள்ள இருக்கிற பாம்பு இன்னைக்கு வரைக்கும் யாரையும் கடிச்சதில்ல. முதல் தடவை கலைச்செல்விய கடிச்சிருக்கு. அதுவும் கலைச்செல்வினா சும்மாவா, அந்த கோயில் பூசாரி. அப்படி இருந்தும் அவளை பாம்பு கடிச்சிருக்கு. என்ன பாவம் பண்ணாலோ தெரியல. அந்த பெண்மணி கூற, ஏனோ இது ஒரு திட்டமிட்ட கொலை என்று அமுதவர்ஷினிக்கு தோன்றியது. ஊரை கலைச்செல்வியை தூற்ற ஆரம்பித்து விட்டது. அவளது சடலத்தின் முன்னால் நிற்கும் போது அவளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று அமுதவர்ஷினியின் மனம் கூற, அவளது அம்மாவின் அறிவுரைகள் அனைத்தையும் காற்றில் பறக்கவிட்ட அமுதவர்ஷினி ஊரை கூடி இருக்கிறது என்பதை எல்லாம் மறந்து கலைச்செல்வியை தவறாக பேசிக் கொண்டிருந்த அந்த பெண்மணியை பார்த்து கோபமாக, அவ தப்பு செஞ்சான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இது பாம்பு கடிச்சதால ஏற்பட்ட மரணம் இல்ல, இது ஒரு கொலை என்று உறக்க கத்தினாள். முதலில் நடுங்கியது அவளது அம்மாதான். அமுதா, என்ன பேசுற, புரியுதா உனக்கு? அம்மா அதட்டுவதும் கெஞ்சுவதுமாக கேட்டார். புரிஞ்சுதாம பேசிட்டு இருக்க. கலைச்செல்வி பேரு கலங்கப்பட்டு இருக்கு. அவ ஆன்மா அதை பார்த்து வேதனைப்படும். நான் எந்த தப்பு செய்யலன்னு யாராவது சொல்லுங்கன்னு அது கத்தும் கதரும். ஆனா அது எதுவும் நம்ம காதுல விழாது. விழலாட்டி கூட அதை என்னால புரிஞ்சுக்க முடியும். இந்த ஊர் உலகம் தப்பா பேசுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் பேசியே ஆகணும். அப்போது அங்கு வந்த ஆசிரம குரு சிவனடியார், என்னம்மா சொல்ற? கலைச்செல்வியுடைய மரணம் கொலையா என்று கேட்டார். தலையை திருப்பி பார்த்தாள் அமுதா. ஆசிரமத்தை விட்டு அதிகம் வெளியே வராத 80 வயதை நெருங்கிக் கொண்டிருக்கும் குரு கலைச்செல்வியின் உடலுக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கிறார். ஆமா குருவே, கலைச்செல்வியை யாரோ கொண்டு இருக்காங்க. யாருமா? எதுக்காக அவளை கொலை செய்யணும்? என்னுடைய மனசுல சில சந்தேகங்கள் இருக்கு குருவே. ஆனா அது எல்லாத்தையும் இப்படி ஊர் முன்னாடி என்னால சொல்ல முடியாது. சரிம்மா, நீ இங்க எதுவும் சொல்ல வேண்டாம். என்னுடைய ஆசிரமத்துக்கு வா, நாம அங்க பேசலாம் என்றவர், தயவு செஞ்சு உண்மை என்னன்னு தெரியற வரைக்கும் யாரும் கோயில் பூசாரியான கலைச்செல்விய பத்தி தப்பா பேசாதீங்க என்று கூறிவிட்டு மேற்படி சடங்குகளை எல்லாம் செவ்வனே முடிக்க தன் 2 சிஷ்யர்களை அங்கு நிறுத்திவிட்டு அமுதவர்ஷினியையும் அழைத்து கொண்டு ஆசிரமம் வந்தார். அவளோடு அவள் அப்பா, அம்மா, அக்கா கணவரும் வந்தனர். தனியாக அவர்களை ஒரு அறைக்கு அழைத்து வந்தவர், சொல்லுமா, உன்னுடைய மனசுல என்ன சந்தேகம்? குருவே, என்னுடைய சந்தேகம் சரினா, கலைச்செல்வி இப்ப கர்ப்பமா இருக்கா? அதை கேட்டு அனைவரும் வியப்போடு அவளை பார்த்தனர். என்னம்மா சொல்ற? கலைச்செல்வி கர்ப்பமா இருக்காளா? ஆமா குருவே. அது எப்படிமா சாத்தியம்? எல்லா மருத்துவ முடிவுகளும் அவளுக்கு குழந்தை பிறக்கிற வாய்ப்பே இல்லைன்னு காட்டுதுன்னு தானே அவளுடைய கணவர் வீட்டுல சொன்னாங்க. அதனால தானே தன்னுடைய கணவரை பிரிஞ்சு துறவியான கலைச்செல்வி. அப்ப கூட அவளுடைய கணவரும் சரி, மாமியாரும் சரி, அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் சரி, உனக்கு குழந்தை பிறக்காட்டியும் பரவாயில்ல, நீ எங்க கூடவே இருந்துடுன்னு கெஞ்சினாங்க. ஆனா கலைச்செல்விதான் கேட்கல. என்னால உங்க பரம்பரை அப்படியே நின்னு போயிடக்கூடாது, அவருக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்ததோட விடல, தாலியை கழட்டி கோயில் உண்டியல்ல போட்டுட்டு பூசாரியும் ஆயிட்டா. அப்படி இருக்க நீ எப்படிமா அவ கர்ப்பமா இருக்கிறான்னு சொல்ற? அதெல்லாம் உண்மைதான். ஆனா அவ இப்ப கர்ப்பமா இருக்கிறான்னு எனக்கு தோணுது. அதுதான் அவளுடைய உயிரை பறிச்சிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். புரியலமா? அவ கர்ப்பமானது அவளுடைய கணவனாலே இல்ல, யாரோ அவளுக்கு தெரியாம அவளை தப்பா பயன்படுத்தி இருக்காங்க. அவளுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு தெரிஞ்சுதான் அவகிட்ட அப்படி தப்பா நடந்துகிட்டாங்கன்னு தோணுது. ஆனா நடந்ததே வேற. விஷயம் வெளியே தெரிஞ்சிடுமோ, நாம மாட்டிப்போமோன்னு பயந்துதான் கலைச்செல்விய கொண்டுட்டாங்க. என்னம்மா இது, நீ புதுசா ஏதேதோ கதையை சொல்ற? இல்ல குருவே, இதுதான் உண்மையா இருக்கும். சரி, அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரே வழிதான் இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடலாம். நானும் அதை தான் சொல்ல வரேன். சரிம்மா, அதுக்கான ஏற்பாடு செய்யறேன். போலீஸுக்கும் தகவல் கொடுக்க சொல்றேன். தன் சிஷ்யர்களில் ஒருவரை அழைத்து உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்புமாறு குரு கூற, அந்த உரத்த குரல் குருவின் செவியை எட்டியது. இரு, யார் இது அழுறது? குரு கேட்டார். கலைச்செல்வியோட மாமியார் குருவே.
என்னாச்சு? தன்னுடைய மகனுடைய மானத்தை காப்பாத்த கலைச்செல்விக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொன்னதா அவங்க மாமியார் பொய் சொல்லிட்டாங்களாம். அத சொல்லி சொல்லி அழறாங்க. நானே உன் மரணத்துக்கு காரணமாயிட்டேனேன்னு சொல்லி சொல்லி அழறாங்க. குரு அமுதவர்ஷினியை ஏறிட்டு பார்த்தார். அவள் கூறிய வழியிலேயே அனைத்தும் செல்கிறதே, அதுதான் அவருக்கு வியப்பு. சரி, என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சு முடிங்க, போலீஸுக்கும் தகவல் கொடுத்துடுங்க என்று கூறியவர் அழைப்பை துண்டித்து விட்டு யாரையோ அழைத்தார். டாக்டர் சங்கர் என்று டிஸ்பிளே காட்டியது. எதிர்முனையில் அழைப்பு ஏற்கப்பட்டதும், டாக்டர், கலைச்செல்வின்னு ஒரு பொண்ணு இறந்துட்டா, போஸ்ட்மார்ட்டத்துக்காக பாடியை கொண்டு வருவாங்க. நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கான்னு தெரிய வந்தா தயவு செஞ்சு அதை வெளியே யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க என்று கூறியவர் நடந்த அனைத்தையும் மிகவும் தெளிவாக கூற, இந்த வேலையை நான் செய்யக்கூடாது, ஆனா உங்களுக்காக நான் இதை செய்யறேன் என்று கூறிய அழைப்பை துண்டித்தார் மருத்துவர். சிறிது நேரத்தில் குருவின் சிஷ்யனிடமிருந்து குருவுக்கு அழைப்பு வந்தது. உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்தாகிவிட்டது என்று அந்த சிஷ்யன் கூற, சரி என்று கூறி அழைப்பை துண்டித்தார் குரு. நேரம் மெல்ல கடந்து சென்று கொண்டே இருந்தது. அனைவரும் உள்முனையில் நிற்பது போல் மருத்துவரின் அழைப்புக்காக காத்திருந்தனர். ஒரு 2 மணி நேரம் கழித்து மருத்துவரிடமிருந்து குருவுக்கு அழைப்பு வந்தது. உடனே அழைப்பை ஏற்றுக்கொண்டார் குரு. ஐயா, நீங்க சொன்னது உண்மை. அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா. அது மட்டும் இல்ல, பாம்பு தீண்டி அந்த பொண்ணு சாகல. விஷம் உள்ள போயிருக்குது. அது பாம்போட விஷம் கிடையாது. விஷமா? என்ன விஷம்? என்ன விஷம்னு சரியா தெரியல. ஏதோ பச்சிலை விஷம்னு தோணுது. சரி டாக்டர், நீங்க உங்க முடிவுகளை எழுதுங்க. ஆனா அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கான்னு எழுத வேண்டாம். அதை நான் பண்ணக்கூடாது. ஆனா தப்பே செய்யாத ஒரு பொண்ணுடைய மானம் போகுதுன்னா சில உண்மைகளை மறைக்கிறதுல தப்பில்ல. அந்த பொண்ணுக்காக மட்டும் நான் இந்த உண்மையை மறைக்கிறேன். இதை மறைக்கும் போதும் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா அதுக்கு நான் பொறுப்பு. நன்றியா என்று கூறி அழைப்பை துண்டித்தார் மருத்துவர். அமுதவர்ஷினியை வியப்போடு பார்த்த குரு, நீ சொன்னதுதாமா சரி. கலைச்செல்வி கர்ப்பமா தான் இருக்கா. அதே மாதிரி அவ பாம்பு தீண்டி சாகல, விஷம் உள்ள போனதாலதான் இறந்திருக்கா. ஆனா இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும்? அவர் வியப்போடு கேட்க, மன்னிக்கணும் குருவே, இந்த விஷயத்தை இத்தனை நாள் ஊர்கிட்ட இருந்து மறைச்சதுக்காகவும் உங்ககிட்ட இருந்து மறைச்சதுக்காகவும் முதல்ல எங்களை மன்னிக்கணும் என்று கூறிய அமுதவர்ஷினியின் அம்மா நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கூற, என்ன காரியம் பண்ணீங்க? உங்க மகளுக்கு 25 வயசு வரைக்கும் கல்யாணமே நடக்காம அது தள்ளி போகும் போதே அவகிட்ட இருக்கிற அந்த தெய்வீக சக்தி தான் அதை தடுக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்க வேண்டாமா? அதையும் தாண்டி நீங்க அந்த பொண்ணுடைய கல்யாணத்தை நடத்தி இருக்கீங்க. அதுவும் வெளியூர் மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்திருக்கீங்க. இல்ல குருவே, அவங்க இந்த ஊர்க்காரங்க தான். ஆனா இந்த ஊரை விட்டு போய் பல வருஷங்கள் ஆகுது இல்லையா? அதுவும் மும்பையில குடியிருக்காங்க. உங்க மகளுடைய அனுமதியை வாங்கிதான் இந்த கல்யாணத்தை நடத்தினீங்களா என்று கேட்டவர் அவளது அப்பா அம்மாவின் பதிலுக்கு காத்திராமல், என்னம்மா, உன்னுடைய முழு விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்ததா? யாருக்காகவும் எதுக்காகவும் நீ பயப்பட தேவையில்லை. உண்மை என்னவோ அதை மட்டும் சொல்லு. உன்னோட விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்ததா என்று கேட்டார். அதர்வாவோடு வாழும் எண்ணம் துளி கூட மனதில் இல்லாததால் இல்லை என்று தலையசைத்தாள். அதை கண்டு அவளது அப்பா அம்மா அதிர்ந்து போயினர். இல்ல குருவே, இவ விருப்பத்தோட தான், இவ சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்தது. அவள் அப்பா தான் கூறினார். ஆமா, என் சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்தது. எங்க அப்பா அம்மா விருப்பப்பட்டதால அவங்க விருப்பத்துக்கு நான் சரின்னு சொன்னேன், அவ்வளவுதான். பாத்தீங்களா, உங்க மேல எந்த அளவு மரியாதை வச்சிருந்ததால உங்க விருப்பத்துக்கு அவ சரின்னு சொல்லியிருப்பா. இப்படிப்பட்ட ஒரு பொண்ண அவ விருப்பம் இல்லாம ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. அதுவும் தெய்வீக சக்தி உள்ள ஒரு பொண்ண. அமுதாவை பார்த்தவர், இந்த உறவிலிருந்து வெளியே வர நீ விரும்புறியாமா என்று கேட்டார். அவள் யோசிக்கவே இல்லை, ஆம் என்றாள். சரிம்மா, நீ உன்னுடைய புருஷன் வீட்டுல பேசு. எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்க கூடாது. துறவரோடு சொன்னா என்னன்னு தெரியும்ல, அதுவும் நம்ம ஊர் கோயில் பூசாரியுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அதையெல்லாம் யோசிச்சு நல்ல ஒரு முடிவாயிடு. உன்னுடைய சக்தி இந்த ஊருக்கு பயன்படணும். எனக்குன்னு அதிசய சக்தி எதுவும் இல்ல என்று கூற அவள் நான் துடித்தாலும் அதர்வா வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்து விட்டவள் அமைதியாகிவிட்டாள். சரி என்று தலையை மட்டும் அவள் அசைத்து வைக்க, சரிம்மா, நீ வீட்டுக்கு போ, மத்ததை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் என்று கூறி அவளை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்.
இந்த செய்தி காட்டு தீயாக ஊர் முழுவதும் பரவியது. அமுதவர்ஷனுக்கு ஏதோ தெய்வீக சக்தி இருக்காம். அடுத்த கோவில் பூசாரியா நம்ம குரு அவளதான் தேர்வு பண்ணியிருக்காராம். நொடி பொழுதில் இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவிவிட்டது. அது அருணகிரியின் செவியையும் எட்ட அவர் அதர்வா அப்பாவை அழைத்து இந்த செய்தியை கூற அது அதர்வா செவியிலும் வந்து விழுந்தது. டேய், வேண்டாடா, பெண் பாவம் பொல்லாதது. கல்யாணமான ஒரு பொண்ணு துறவியாக விரும்புறாளாம். அவ எந்த அளவு உன்னை வெறுத்திருக்கணும், கல்யாண வாழ்க்கையை வெறுத்திருக்கணும். துறவியா வாழுறது அவ்வளவு சின்ன விஷயம் இல்ல. அதுவும் கல்யாணமான ஒரு பொண்ணு, அதுவும் 25 வயசான ஒரு பொண்ணு ஆசைகளை துறந்து துறவி ஆகுறதுன்றது ரொம்ப கஷ்டம். இப்ப கூட எதுவும் கெட்டு போகல. நீ போய் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வா. நல்ல ஒரு வாழ்க்கைய உன்னால அவளுக்கு கொடுக்க முடியும். அவளும் நிம்மதியா சந்தோஷமா இருப்பா. நாங்க அவளை எங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறோம். அப்பா கூற, இல்லப்பா, துறவி ஆகணும்னு அவதான முடிவு பண்ணிருக்கா. இல்லப்பா, ஆசிரம குரு தான். அப்பா பேசாதீங்க. ஆசிரம குரு சொன்னா இவளுக்கு துறவியாக விருப்பம் இல்லைன்னா இவ வேண்டான்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அவ சரின்னு தானே சொல்லி இருக்கா. அதுவும் நம்ம யாருக்கிட்டையும் எந்த அனுமதியும் வாங்காம சரின்னு சொல்லி இருக்கான்னா அவ முடிவே பண்ணிட்டான்னு தானே அர்த்தம். துறவி ஆகணும், கடவுளுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணை எப்படிப்பா என் மனைவின்ற ஒரு கூட்டுக்குள்ள நான் கட்டுப்படுத்தி வைக்க முடியும்? அவ விருப்பம் அதுனா அவ விருப்பப்படியே செய்யட்டும் என்று கூறியவன் எழுந்து தன் அறைக்கு வந்து கதவை சாத்தி கொண்டான். படுக்கையில் கிடக்கும் அவனது செல்போன் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதன் அருகில் வந்தான். ஹரிணியின் எண்ணிற்கு அமுதாவிடம் இருந்து அழைப்பு. இவ எதுக்காக ஹரிணிய கூப்பிடுறா? என்ன சொல்றதுக்காக கூப்பிடுறா? செல்போனை கையில் எடுத்தவன் அதையே விரித்து பார்த்து கொண்டிருக்க அழைப்பு நின்று போனது. சில நிமிடங்கள் கழித்து ஹரிணியின் வாட்ஸ்அப்புக்கு அமுதாவிடம் இருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ். அவள் ஏதோ கூற விரும்புகிறாள் என்பது அவனுக்கு தெளிவாகவே புரிகிறது. ஆனால் என்ன கூற விரும்புகிறாள், அதை அறியும் ஆவல் இப்போது அவன் மனதில் உதயமானது. பகுதி 8 நிறைவடைந்தது. பகுதி 9 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.